இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஸ்கோர்ஸ் 33% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க். ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து 33% மார்க் வாங்குறாரு. எதுலேருந்து? மேக்ஸிமம் மார்க் எவ்வளவோ அதுலேருந்து 33% வாங்கிட்டார். அண்ட் ஃபெயில்டு பை 15 மார்க்ஸ். 33% மேக்ஸிமம் மார்க்லேருந்து வாங்கி அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார். எவ்வளோ மார்க்கு கம்மியானதுனால ஃபெயில் ஆனாராம்? 15 மார்க் கம்மியானதுனால ஃபெயில் ஆனாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ் மார்க்லேருந்து 15 மார்க் கம்மியாக வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன? பி ஸ்கோர்ஸ் 46%. அடுத்து பின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 46% வந்து மேக்ஸிமம் மார்க்லேருந்து வாங்கிட்டார் 46%. ஆனால் ஸ்டில் கெட்ஸ் 24 மார்க்ஸ் மோர் தென் பாஸ் மார்க். இவர் என்ன பண்ணிட்டாரு? பாஸ் மார்க்லேருந்து 24 மார்க் ஜாஸ்தியாக வாங்கிட்டார். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? த நெசசரி மினிமம் பர்சன்டேஜ் ரெக்வயர்டு ஃபார் பாசஸ். ஸோ அந்த பாஸ் மார்க்குன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சரி. இப்போது நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் மார்க்னால் என்ன, எப்படி கண்டுபிடிப்போம்? எத்தனை மார்க் எடுத்தால் பாஸு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, இவ்வளோ போட்டு இன்ட்டு 100 போட்டோன்னா என்ன கிடச்சிரும்? பாஸ் பர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். எனக்கு இந்த பாஸ் மார்க்னால் எவ்வளோன்னு தெரியாது, இந்த மேக்ஸிமம் மார்க்னால் எவ்வளோன்னு தெரியாது. இதை நம்ம கொஷின்லேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். பண்ணலாமா? இப்போ பார்க்கலாமா? ஏ என்ன பண்ணிட்டாரு? 33% வாங்கிட்டார். ஆனால் இவர் 15 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ இவர் எடுத்த மார்க் கூட ஒரு 15 மார்க்கை கூட்டணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாஸ் மார்க் கிடச்சிரும். அதே மாதிரி பீன்றவர் 46% மார்க் எடுத்திருக்காரு. இதில் 24 மார்க் கூட எடுத்துட்டாராம் பாஸை விட. அப்போ இதுலேருந்து 24 கழிச்சா எனக்கு பாஸ் மார்க் கிடச்சிரும். ஸோ இதை வச்சு பாஸ் மார்க், இது ரெண்டுமே தான் என்னது? பாஸ் மார்க். ஸோ இதை வச்சு நம்ம வந்து செம்ம சால்வ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே. இப்போ எனக்கு இந்த மேக்ஸிமம் மார்க், அதிகபட்ச மார்க் எவ்வளோன்னு தெரியாதுல்ல, இவனை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரைட். ஓகே, இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஏவை பற்றி பார்ப்போம். இவர் வந்து 33% மார்க் எடுத்துட்டார். ஸோ 33%ன்னா 33/100 ஆஃப் எவ்வளோ? மேக்ஸிமம் மார்க்லேருந்து. மேக்ஸிமம் மார்க் நம்ம இப்போ எவ்வளோன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இவர் என்ன பண்ணிட்டாரு? 15 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ இன்னும் இவர் 15 மார்க் எடுத்திருந்தாருன்னா பாஸ் ஆகிருப்பார். ஸோ +15. இதுதான் என்னது? பாஸ் மார்க். அடுத்து பியை பார்ப்போம். பி எத்தனை சதவீதம் எடுத்திருக்காரு? 46%. ஸோ 46/100. சரியா? இது எதுலேருந்து 46%? மேக்ஸிமம் மார்க். மேக்ஸிமம் மார்க்கை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துடணும். சரியா? ரைட். அடுத்து என்ன? இவர் பாஸ் மார்க்கை விட ஜாஸ்தியாக 24 மார்க் எடுத்திருக்காரு. அப்போ இவர் எடுத்த மார்க்லேருந்து 24 நம்ம குறைச்சிட்டோன்னா நமக்கு பாஸ் மார்க் கிடச்சிரும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, இதுவும் பாஸ் மார்க் தான், இதுவும் பாஸ் மார்க் தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? ஈக்குவல். சரியா? சரி, இதில் நம்ம நம்பரெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன? மேக்ஸிமம் மார்க் கிடச்சிரும். ஏன்னா நம்ம எக்ஸை வந்து மேக்ஸிமம் மார்க்காக தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? இந்த பக்கம் எழுதி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பக்கம் -24 இருக்குது, இவன் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த எக்ஸு 33x / 100 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். பண்ணலாமா? ஸோ 15 இங்கே இருக்கும். இந்த பக்கம் -24 இந்த பக்கம் வந்தால் +24 ஆகிடும். ஈக்குவல்ஸ் 46 × x/100. 46x/100. ஸோ இது ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் போனால் -33 × x, 33x / 100. ஓகேவா? -33x/100. ஓகே. ஸோ இப்போது 15 + 24 எவ்வளோ? 39. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிஷனில் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ / 100. ஸோ 46x - 33x அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 39 ஈக்குவல்ஸ் 46 - 33னா 13x / 100. ஸோ 113 is 13, 3 13s are 39. அப்போது
3 ஈக்குவல்ஸ் x/100. இந்த 100 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா என்ன கிடைக்கும்? x ஈக்குவல்ஸ் 3 × 100. அப்போது எக்ஸ்னால் எவ்வளோ? 300. ஸோ நமக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? 300. 300 கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து பாஸ் மார்க்கை கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம்? இதுவும் பாஸ் மார்க் தான், இதுவும் பாஸ் மார்க் தான். இது ரெண்டில் எதில் வேணால் இந்த எக்ஸை போட்டோன்னா நமக்கு வந்து பாஸ் மார்க் எவ்வளோன்னு கிடச்சிரும். பண்ணலாமா? ஏ எவ்வளோ எடுத்திருந்தார்? 33% ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு தெரியும்? 300 + 15 போட்டோன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? பாஸ் மார்க் கிடச்சிரும். 0 0 கேன்சல். 33 + 3 99. 99 + 15 114. ஓகே, ஸோ இப்போ எனக்கு பாஸ் மார்க் எவ்வளோ? பாஸ் மார்க் 114. மொத்த மார்க் எவ்வளோ? 300. எனக்கு என்ன வேணும்? பர்சன்டேஜில் வேணும். அப்போது பாஸ் மார்க் 114 டிவைடட் பை மேக்ஸிமம் மார்க் 300 × 100. ஸோ இது போட்டால் எனக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். 0 0 கேன்சல். 1 3s are 3, 3 3s are 9. ஸோ 2 வரும். 8 3s are 24. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து எழுதிடலாம். ஸோ இந்த சம் பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருந்தாங்க? ஏ வந்து 33% ஆஃப் பாஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஃபெயில்டு பை 15. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். பாஸ் மார்க்காக வேணும்னா +15 எடுத்துக்கிட்டோம். அண்ட் அகெயின் பி 46% வாங்கியிருந்தார், ஆனால் வந்து பாஸை விட 24 கூட எடுத்திருந்தார். அப்போ அவர் எடுத்ததில் 24 கழிச்சா பாஸ் மார்க் வந்துடும். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி அதிகபட்ச வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், மேக்ஸிமம் மார்க்கு. இந்த மேக்ஸிமம் மார்க்கை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பாஸ் மார்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ பாஸ் மார்க் டிவைடட் பை மேக்ஸிமம் மார்க் × 100 போட்டால் நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். ஸோ இது மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?